இன்றைய ஜீவ அப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வாசித்த வேத வசனப்படி இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதுக்கே வந்தேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நியாய பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்ட, மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்திலே இந்த மலை பிரசங்கத்திலே அநேக காரியங்கள், நிறைய காரியங்கள் மாறுதலாக சொல்லுகிறார். இதை பார்க்கும்போது நியாய பிரமாணத்தை முற்றிலுமாக எடுத்துவிட்டு புது பிரமாணத்தை கொடுக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தோணும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டமாக இங்கே சொல்லுகிறார், அதை நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். இதிலேயே இதே மத்தேயு அதிகாரத்திலேயே நாம் 22வது வசனம் 22வது அதிகாரத்திலே 37, 37, 38, 39, 40 இந்த வசனங்களை பார்க்கும்போது 37, இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். பார்த்தீங்களா, இந்த வேத வசனத்திற்கு இதற்கு விடை அதே மத்தியிலே இருக்கிறது. இந்த நம்ம வாசித்த வேத வசனப்படி 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள், அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே இவ்விரண்டு கற்பனையிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், எல்லாம் நியாயப்பிரமாணம் முதலில் வந்தது, அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து இது எல்லாம் முழு நியாயப்பிரமாணமும் இந்த 2 கற்பனைகளுக்குள்ளே அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். இதில் ரொம்ப பிரதானமானது என்னன்னா, அன்பு. ஒன்று, தேவனிடத்தில் கர்த்தரிடத்தில் நாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவது. இரண்டாவது, நம்மளோட நம்ம கூட நம்மளோட பழகிறவர்கள், வாழ்க்கையில் நம்மளோட சந்திப்பவர்கள், அவர்களோடு நாம் காட்டக்கூடிய அன்பு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அன்பே பிரதானம். இந்த அன்பை நாம் முழுமையாக கர்த்தரிடத்தில் முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் அன்பு கூறும்போதும், நாம் மற்றவர்களையும் தன்னை நேசிப்பது போல மற்றவர்களையும் நாம் நேசிக்கும் போதும் முழு நியாய பிரமாணத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணம் அழிக்கிறதற்கு வரவே இல்லை, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தார். இந்த அன்பே பிரதானம். அதுதான் ஆவின் கனியில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு. 9 ஆவிக்குரிய கனி இருந்தாலும் அன்பே பிரதானம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஆவியானவர் பவுல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பை நாம் முழு இருதயத்தோடு, இந்த அன்பு நம் சுயத்தில் கிடைக்காது. இந்த அன்பு நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அன்பு, கல்வாரி அன்பு, இயேசு கிறிஸ்து அன்பு, கல்வாரி அன்பு, ஆவியானவராலே ஊற்றப்படுகிற அந்த அன்பு. இந்த காலை வேளையில் நாம் கல்வாரி அன்பை
நம் இருதயத்தில் ஒவ்வொரு இருதயத்திலும் ஊற்றும்படியாக ஆண்டவரே அந்த அன்பை எங்களுக்கு இருதயத்தை ஊற்றுங்கப்பா. ஆண்டவரே முழு நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிற இந்த 2 பிரதான கற்பனைகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமானால் எங்களுடைய சுய அன்பு ஒன்றுமே முடியாது ஆண்டவரே. எங்கள் சுய பலத்தினாலே ஒன்றுமே சாதிக்க முடியாது ஐயா. அப்பா, உம்முடைய கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. நீங்கள் உங்கள் அன்பு இருந்தால் மாத்திரமே எங்களால் எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் எங்களால் கை கொள்ள முடியும் ஆண்டவரே. அந்த அன்பினால் நிரப்புங்கப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. அடிமை மீது நிரப்புங்கப்பா. ஜெபம் செய்வோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, அன்பு நேசர பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா, 4ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வருஷத்தை காணும்படியாக ஜீவன் சுகம் பலம் நாளுக்கு தெரிந்து நடத்தி வர கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வாசித்த வேத வாசனப்படி நியாய பிரமாணத்தை நீர் அழிக்கிறதுக்கு வரவில்லை ஆண்டவரே, நிறைவேற்றுவதற்கே வந்தீர் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே ஆண்டவரே. 2 பிரதான கற்பனைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா, தேவனிடத்தில் முழு இருதயத்திலும் முழு பலத்தோடு அன்பு கூறுகிற அந்த அன்பு முதலாம் பிரதான கற்பனை. 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று 2வது கற்பனை குறித்து முழு நியாய பிரமாணத்தை தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுகிறதுக்கு சிவப்பாய் வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே. அந்த அன்பு, உடைய கல்வாரி அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா, பாடுகளை சகித்தீரே, பொறுமையாய் சகித்தீரே ஆண்டவரே. அப்பா, எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே, அப்பா சிலுவையிலே ஆண்டவரே, அப்பா பல மணி நேரம் எங்களுக்காக தொங்கினீரே. உலகத்தின் எல்லாருடைய பாவங்களையும் அப்பா மீது ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பு ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்கள் மீது வைத்த அன்பு வேறு யாருமே வைக்க முடியாத ஆண்டவரே. அப்படிப்பட்ட அன்பு எங்கள் மீது நீர் அப்பா புனிந்தல் முடியாது ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக ஆண்டவரே அப்பா நாங்கள் காத்திருக்கிற கர்த்தாவே, நீங்கள் ஊற்றுங்கப்பா. உங்களுடைய கல்வாரி அன்பினா ஊற்றுங்க ஆண்டவரே. ஆவியின் கனியில் முதலாவது அன்பு என்று வெளிப்படுத்தியிருக்கிற ஆண்டவரே. அந்த அன்பு ஆவியின் கனி, ஆவியானவர் மாத்திரமே அந்த அன்பை எங்கள் மீது தர முடியுமே ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் அடிமை மீதும் உம்முடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா, தரப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய அன்பினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே, நாங்கள் வாழ்கிற அப்பா ஒவ்வொரு நிமிஷம் நொடி பொழுதும் உண்மை ஆண்டவரே பிரதிபலிக்கிறவர்களாக கல்வாரி அன்பை அப்பா நாங்கள் வெளிப்படுத்துகளாக எங்களை நீ மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செவக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் அன்பு எங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஊற்றப்படுகிறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நிமிஷருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன்.